ஸோ எங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் டு பிரெடிக்ட் வெதர் தி டெக்ஸ்ட் இஸ் ஜெனரேட் பை ஹியூமன் ஆர் ஏஐ. ஸோ இதுக்கான டேட்டா செட்ஸ் வந்து கேக்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா செட்டில் ஒரு 7 ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் 1300 ரோஸ் கிட்ட இருக்கு. இப்போ இந்த 7 ஃபீச்சர்ஸில் டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம டார்கெட் வேரியபிள் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஃபீச்சர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை டினோட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் கவுண்ட் அண்ட் கேரக்டர் கவுண்ட் இது என்னன்னா ஒரு ஹியூமன் ஜென்ரேட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கும் ஏஐ ஜென்ரேட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கும் இந்த வேர்ட் கவுண்ட் அண்ட் கேரக்டர் கவுண்ட் நல்ல டிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி இது ஹியூமன் ஜென்ரேட்டடா இல்லை ஏஐ ஜென்ரேட்டடாங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த பஞ்சுவேஷன் டென்சிட்டி இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். இதுலயுமே வந்து ஹியூமன் ஜென்ரேட்டர் அண்ட் ஏஐ ஜென்ரேட்டருக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். வேர்ட் லென்த், ஆவரேஜ் வேர்ட் லென்த் ஆக்சுவலி ஹியூமன் ஜென்ரேட் பண்ணுற சென்டென்ஸ்லையும் ஏஐ ஜென்ரேட் பண்ண சென்டென்ஸ்லையும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸே இருக்கு. ஏன்னா ஹியூமன் வந்து ப்ரிசைஸாக சொல்லிடுவோம். ஏஐ அப்படி இல்லை. அதோட டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் அதோட ஜென்ரேஷன் நிற்காது. அது டார்கெட் ஹிட் பண்ணதுக்கு முன்னாடி அது டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதை நிறுத்தும். ஸோ இதை வச்சு ஃபைனலாக நம்மளால இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டாக கொடுத்தோம்னா அது ஹியூமன் ஜென்ரேட்டரா இல்லை ஏஐ ஜென்ரேட்டராங்கிறத சொல்ல முடியும். நம்ம எடுத்திருக்கிற டேட்டா செட்டில் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நியூமெரிக்கல் அண்ட் கேட்டகரிக்கல் வேல்யூஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்குது. மெஷினுக்கு நம்ம வந்து இதை அப்படியே ஃபீட் பண்ண முடியாது. மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்க்கு நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற ஃபியூச்சர்ஸில் வந்து ஐடின்னு ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அந்த அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து மாடல் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் ஃபியூச்சர்ஸில் வந்து என்கோடிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். கேட்டகரிக்கல் டேட்டாவை அதை வந்து மேப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் டெஸ்ட் டைப்பிங் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆர் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா டெஸ்ட்டையும் நம்ம லோயர் கேஸ் டூ கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதனால் டாட் லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் நாய்ஸி டேட்டா வி ஆர் ரிமூவிங் த ஸ்பெஷல் கேரக்டர் லைக்ஸ் அட்டு கமா அஃபாஸ்ட்ரஃபி இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த சப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்படி ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா கன்சிஸ்டன்ட் மாடல் ட்ரைனிங்க்கு இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம டேட்டா வந்து லெஸ் சென்சிட்டிவ் அவுட்லேயருக்கு வந்து லெஸ் சென்சிட்டிவாக இருக்குது. மேக் த வேல்யூஸ் ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1 அந்த 0 to 1க்கு நடுவில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து வெக்டரைசேஷன் பண்ணுறோம். இந்த வெக்டரைசேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து பைனரி பிட் கோடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மெஷினுக்கு வந்து சென்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பைனிங் த ஃபியூச்சர்ஸ். இந்த கம்பைனிங் த ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணுறோம்னா நம்ம நியூமெரிக்கல் வேல்யூவாக மாற்றி வச்சிருக்கிறதையும் நம்ம டெஸ்ட்டை வந்து பைனரி பிட்டாக மாற்றி வச்சிருக்க ரெண்டையும் சேர்த்து வந்து இன்புட்டுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் அண்ட் ஸ்பிளிட்டிங் த டேட்டா செட். நம்ம வந்து ட்ரைனிங்க்கு வந்து ஒரு 80% நம்ம இருக்கக்கூடிய டேட்டா செட்டில் வந்து 80% வந்து ட்ரைனிங்க்கும் மிச்சம் உள்ள 20% வந்து டெஸ்டிங் டேட்டாக்கும் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்குற ப்ரீ ப்ராசஸிங் ப்ராசஸ் வந்து ஸ்மோட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னிக்கு. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா டு மேக் அவர் டேட்டா டு பி பேலன்ஸ்டாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். நவ் அவர் டேட்டா கேன் பி ஃபீட் டு த மெஷின் லேர்னிங் மாடல். Of now, our data has been pre-processed. Now we are providing our data for training and testing using the train test split. Here 80% of the data is provided for training and remaining the 20% of the data is provided for testing. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேட்டா ட்ரெயின் ஆகுதோ அப்போ தான் நம்ம மாடல்ஸ் ப்ரிடிக்ஷன் வந்து அக்யூரசி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ்ஸ் டு மாடல் பில்டிங். first model we have used is logistic regression. ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து ஒரு பேஸ் லைன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு சிம்பிள் மாடல் வச்சு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து ஒரு சிம்பிள் மாடல். இப்போ அந்த சிம்பிள் மாடல் யூஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அதை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வர அட்வான்ஸ்ட் அல்காரிதம்ஸுக்கு இதை விட அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் மெஜாரிட்டி டெசிஷன்ஸை கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரிடிக்ஷனை கொடுக்கறது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே செஞ்சோம் அப்படின்றதும் இப்போ ஒரு விஷயத்த நிறைய பேர்த்திட்ட கேட்டு அதில் யார் மெஜாரிட்டி டெசிஷனை கொடுக்குறாங்களோ அந்த இதை செய்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மெஜாரிட்டி டெசிஷன். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் பேஸ்டில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸலண்ட் எம்எல் மாடல் விச் வி கேன் இம்ப்ளிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கிரேடியன்ட் பூஸ்டிங் கிளாசிஃபையர். கிரேடியன்ட் பூஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு எரர் கரெக்ஷன் மெத்தட். ஈவன் அ ஸ்மால் எரர் இட் கேன் கரெக்ட். ப்ரீவியஸ் மாடலில் நமக்கு அக்கறான எரரை வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடிய மாடலில் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் கிரேடியன்ட் பூஸ்டிங்கோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்சி பூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நவ் வி ஆர் கம்பேரிங் அ டூ சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் yesterday I have purchased a car. yesterday I bought vegetables. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான் கொடுக்குது. ஆனால் இட் வேரிஸ் வித் ஃபார்மல் ஆர் கேஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ பாட் அப்படிங்கிறதுக்கும்
பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மீனிங் இருக்குது. இப்போ பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கே தெரியும். இப்போ ஏஐ அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு ஃபார்மேட்டில் ப்ரொவைட் பண்ணுற சென்டென்ஸை தான் நம்ம ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரதை ஹியூமன் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்மளாம் ப்ரிடிக்ட் பண்ணுறதை விட அது ஒரு மெஷின் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ மாடலை வச்சு பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ண இந்த 4 மாடல்ஸுக்கும் we have found a confidence level. ஸோ இப்போ ரா டேட்டா இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஏஐ இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ல்டு. ஸோ யூசிங் த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் த கான்ஃபிடன்ஸ் லெவல் இஸ் 0.98, ரேண்டம் ஃபாரஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்டிங் அண்ட் எக்ஸி பூஸ்ட். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஈவன் அ சிம்பிள் மாடல் கேன் ஆல்சோ ப்ரொவைட் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் நம்ம ரா டேட்டாவாக ஒன்று கொடுத்துட்டு இதுதான் பெட்டர் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நாட் enough for a real world scenario. So let's move on to a intelligent decision layer where we can interpret the model's confidence by setting up the threshold values. So here it's a model .py. Here with the Pythonium string apps.py. Text. Selecting random forest model. Setting threshold value to 75%. It will classify the text as human generated with a confidence level of 30%. Trying with the gradient boost model. It also classifies the text as human generated with a confidence rate of 40%. Selecting XGBoost. It also classifies the text as a human generated with a confidence rate of 100%. Now, giving ChatGPT generated text. Starting with random forest. It classifies the text as AI predicted with a confidence rate of 60%. Then trying with gradient boosting. It also classifies the text as a AI generated with a confidence rate of 90%. Then lastly, XGBoost. It also classifies the text as AI generated with a confidence rate of 90% with a decision of acceptable. Concluding with explaining the metrics used in our project. So here precision defines out of all texts predicted as AI, how many are actually AI. Recall means out of all actual AI texts, how many did the model correctly detect. Accuracy defines the overall correctness of the model. Weighted average give more importance to the dataset which has more samples. Here, XGBoost is a error correcting method. It gives more accurate to the model. And it achieves the highest evaluation metrics. This model accurately classifies both classes. Thank you.